நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மற்றவர்களை மன்னிப்பது உங்களுக்கு கடினமாக தோன்றும் வேலைகளில் எல்லாம் இதை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் பொழுது அது அவர்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. எனவே நீங்கள் உண்மையாகவே உங்களை நேசிப்பவராக இருந்தால் எவரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை நீங்களே விடுதலை பண்ணுவதாகும். அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கின்றேன். என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாமலும் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சிறை கட்டாமலும் உம்முடைய கிருபையினால் அவைகளை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நானும் உம்மை போன்றே மற்றவர்களை மன்னிக்கிறவனாக இருக்க நீர் விரும்புகிறதை நான் அறிந்திருந்தாலும் என் பலவீனத்தினால் அது முடியவில்லை. எனக்கு உதவி செய்யும். மற்றவர்களை மன்னிப்பதால் எனக்கு வரும் சமாதானத்தையும் விடுதலையும் நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.